வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் செட்ஸ்னால் என்ன, செட்ஸ் ஆப்ரேஷன் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை மறக்காமல் அட்லீஸ்ட் ஒரு நண்பருக்காவது ஷேர் பண்ணுங்கள். வாங்க டாப்பிக்கில் போவோம். செட்ஸ் இன் பைத்தான். Sets in Python, a set is another type of collection data type. A set is mutable and an unordered collection of elements without duplicates. That means the elements within a set cannot be repeated. These features used to include membership testing and eliminating duplicate elements. Clear? So A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செட்டுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? இந்த curly braces யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ லிஸ்ட்டுக்கு ஸ்கொயர் பைட் யூஸ் பண்ணுவோம், டியூபிளுக்கு பேரந்திசிஸ் யூஸ் பண்ணுவோம், செட்டுக்கு இந்த கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ரைட். ஸோ அதுக்குள்ளதான் எலமெண்ட் வந்து டிஸ்டர்ப் பண்ணி, பட் எலமெண்ட் சுட் பி செப்பரேட்லி கமாண்ட். ஸோ பிரிண்ட் ஏன்னு கொடுக்குறப்ப என்ன வந்து நமக்கு இந்த மாதிரி கர்லி பிரேசஸோட அந்த எலமெண்ட் நமக்கு பிரிண்ட் ஆகுது. ரைட். நெக்ஸ்ட், கிரியேட்டிங் ஏ செட். A set is created by placing all the elements separated by comma within a pair of curly brackets. The sets function can also use to create sets in Python. So set function use பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம ஒரு செட்டை கிரியேட் பண்ணலாம்ன்றாங்க. ரைட். ஃபர்ஸ்ட் வேரியபிள் ஈக்குவல் டு element 1, element 2, element 3, element n வரைக்கும் within curly braces. அதுதான் இந்த செட்டுக்கான சின்டாக்ஸ். A ஈக்குவல் டு 1 3 5 7 9 3 கொடுத்துறேன். இப்போ பிரிண்ட் A கொடுத்தா அதுக்கு அவுட்புட் என்ன கிடைக்குது? 1 3 5 7 9 அப்படின்னு நமக்கு அவுட்புட். Right. B equal to 2 4 6 8 10.5 comma India. So these are the element of the set B. So print B கொடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? அந்த எலிமெண்ட் எல்லாமே அவுட்புட்டா கிடைக்குது with curly braces. Clear? Right. Creating set using list or tuple. சரிங்களா? Right. A list or tuple can be converted as set by using set function. You have to create a list or tuple, then substitute its variable within set function as arguments. So ஏன்னு ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அந்த ஏ அப்படின்ற லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்டை செட்டா கன்வெர்ட் பண்ணி அதை பி அப்படின்ற வேரியபிள ஸ்டோர் பண்றோம். அப்ப அந்த கன்வர்ஷன் ப்ராசஸ்க்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம்னா செட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். செட் ஆஃப் ஏ. அப்ப 1 2 4 5 8 7 2 இந்த எலமெண்ட் எல்லாமே செட்டா கன்வெர்ட் ஆகி அது பில ஸ்டோர் ஆகும். பிரிண்ட் பின்னு கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கர்லி பிரேஸ் கூட தான் அந்த எலிமெண்ட் டிஸ்பிளே ஆகுது. சரிங்களா? ரைட். செட்டா கன்வெர்ட் ஆயிடுச்சு. ரைட். செட் ஆபரேஷன் என்னென்ன இருக்குன்னா யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ், சிமெட்ரிக் டிஃபரன்சஸ். சரிங்களா? இந்த மாதிரி 4 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ், சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். யூனியன்னா ஏல இருக்கக்கூடிய எலிமெண்ட், பில இருக்கக்கூடிய எலிமெண்ட் எல்லா எலிமெண்ட்டும் சேர்ந்தது என்னது? யூனியன். இன்டர்செக்ஷன் அப்படின்னா ஏல இருக்கக்கூடிய எலிமெண்ட், பில இருக்கக்கூடிய எலிமெண்ட், இது ரெண்டுக்கு பொதுவா என்ன எலிமெண்ட் இருக்கோ அந்த எலிமெண்ட் மட்டும் தான் என்னது இன்டர்செக்ஷன் பார்ட்ல வரும். சேவ் பண்ணிருக்காங்க இல்லையா? அது இன்டர்செக்ஷன் பார்ட். டிஃபரன்ஸ், டிஃபரன்ஸ்னா ஏ மைனஸ் பி, பி மைனஸ் சி, இந்த மாதிரி ரெண்டு கான்செப்ட் இருக்கு. இப்ப ஏ மைனஸ் பின்னு வச்சுக்கோமே. சோ ஏ மைனஸ் பின்னா என்ன அர்த்தம்னா பிஐ தவிர ஏவில் இருப்பது, அதுதான் என்னது ஏ மைனஸ் பி டிஃபரன்ஸ். சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் அப்படின்னா அந்த பொதுவான நம்பரை தவிர ஏவிலையும் பிலையும் இருக்கு. அந்த பொதுவான காமன் எலிமெண்ட்ஸ் எக்ஸப்ட் காமன் எலிமெண்ட்ஸ் ஆல் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி, அதுதான் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். ரைட். யூனியன் பார்ப்போம். இட் இன்க்ளூட்ஸ் ஆல் தி எலிமெண்ட் ஃப்ரம் 2 or more set. In Python, the operator is used to find union of 2 set. The function union is also used to join 2 sets in Python. அப்ப இந்த ஆபரேட்டர் யூனியன் ஆபரேட்டர் யூஸ் ஆகுது. சிம்பிள் பார்த்துக்கோங்க. இந்த சிம்பிள் வெர்டிகல் லைன். இன்னொரு ஃபங்க்ஷன் என்னன்னா யூனியன் ஃபங்க்ஷன். இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுமே யூனியன் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் ஆகுதுன்றாங்க. செட் ஏ எக்ஸாம்பிள் பாருங்க. செட் ஏ 1 2 3 5 7 9 8 இருக்கு. செட் பில என்ன இருக்கு அப்படின்ற வேரியபிள் என்ன இருக்குன்னா 2 4 6 8 10 இருக்கு. செட்டுனாவே நமக்கு தெரியும் கர்லி பிரேசஸ்க்குள்ளதான் வரணும், எலிமெண்ட் கொடுக்கணும். அடுத்து செட் சில என்ன பண்றாங்க, என்ன எலிமெண்ட் ஸ்டோர் பண்றோம்னா செட் ஏ யூனியன் ஆபரேட்டர் செட் பி அப்படின்னு இருக்காங்க. அப்ப என்ன ஆகும்? செட் ஏல இருக்கக்கூடிய எலிமெண்ட்
அப்புறம் பில இருக்கக்கூடிய எலமெண்ட், இந்த எல்லா எலமெண்ட்டும் சேர்ந்து என்ன ஆகும், செட் சில ஸ்டோர் ஆகும். பட் இந்த டூப்ளிகேட் எலமெண்ட் will not be stored. ரிப்பீட்டடா வந்த எலமெண்ட் ரிப்பீட்டடா என்ன ஆகாது, வராது. பாருங்க, பிரிண்ட் சி, செட் சி கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன ஆகும், செட் சில என்ன எலமெண்ட் எல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கும் அந்த எலமெண்ட் என்ன ஆகும், நமக்கு டிஸ்பிளே ஆகும். 1 2 3 4 5 6 7 8 9 10. எக்ஸாம்பிள் பாருங்க, செட் ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட், செட் பில இருக்கக்கூடிய எலமெண்ட், இந்த எல்லா எலமெண்ட் என்ன ஆகுது, செட் சில இந்த ஃபங்க்ஷன் மூலியமா அசைன் ஆகி பிரிண்ட் செட் சீன் கொடுக்குறப்ப அந்த எலமெண்ட் டிஸ்பிளே ஆகுது. பட் ஒன் திங், இங்க செட் ஏல 2 இருக்கு, செட் பில 2 இருக்கு அப்படின்றப்ப 2 வந்து 2 டைம் என்ன ஆகாது, நமக்கு பிரிண்ட் ஆகாது. சரிங்களா? ரைட். Because of the set will not allow duplicate values. எக்ஸாம்பிள் பாருங்க, செட் ஏ ஓட எலமெண்ட், செட் பி ஓட எலமெண்ட்ஸ் இருக்கு. செட் ஏ ஆபரேட்டர் கொடுத்துருக்காங்க, செட் பி கொடுத்துருக்காங்க, யூனியன் ஆபரேட்டர் கொடுத்தேன். அப்ப இதோட வேல்யூ என்ன ஆகும், ஏ அப்படின்ற வேரியபிள் ஸ்டோர் ஆயிருக்கும். பிரிண்ட் ஏன்னு கொடுத்தோடனே நமக்கு என்ன ஆகுது, 1 2 3 4 அந்த எல்லா எலமெண்ட்டுமே நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட் 2 4 10 பி ஏ பாருங்க. அடுத்து பில இருக்கக்கூடிய செட் எலமெண்ட் இங்க கொடுத்துட்டாங்க. ஏவிலையும் பிலையும் இருக்கக்கூடிய பொதுவான எலமெண்ட் என்ன ஆகுது, இங்க நமக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. அப்ப இந்த காமனா இருக்கக்கூடிய எலமெண்ட் என்ன ஆகுனா ஒரு டைம் தான் நமக்கு அவுட்புட்ல கிடைக்கும். ஸோ 1 2 3 4 டி 6 5 8 7 10 ஏ 9 சி பி இதுதான் என்னதுன்னா நமக்கு அவுட்புட்டா கிடைக்கும். சரிங்களா? பட் ஒன் திங் இங்க பாருங்க, இங்க டபுள் கோர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க வேல்யூ. பட் இங்க நமக்கு கிடைக்கிறப்ப சிங்கிள் கோர்ஸ் தான் கிடைக்கும். சரிங்களா? பார்த்துக்கலாம். ரைட், கிளியர். அடுத்து அதே இது யூனியன் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணி பண்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செட் ஏவோட எலமெண்ட் 1 2 4 6 8 கொடுத்துருக்காங்க. செட் பிலையும் எலமெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப ஏ அப்படின்ற வேரியபிள்ல என்ன பண்றாங்கன்னா செட் ஏ டாட் யூனியன் ஆஃப் செட் பி, யூனியன் ஆஃப் செட் பி, செட் ஏ டாட் யூனியன் ஆஃப் செட் பின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஏ அப்படின்ற செட் எலமெண்ட்ஸும் பி அப்படின்ற செட் எலமெண்ட்டும் 2 ஜாயிண்ட் ஆகி எதுல ஸ்டோர் ஆகும், ஏல ஸ்டோர் ஆகும். பிரிண்ட் ஏன்னு கொடுக்குறப்ப நமக்கு என்ன ஆகுது, அப்ப ஏல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பில இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 2 நம்பரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமா என்ன ஆகும், நமக்கு அவுட்புட்டா கிடைக்கும். அப்பவே சொன்ன மாதிரி வந்த நம்பரே மறுபடியும் வராது. இப்ப இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 6 இருக்கு, இங்கேயும் 6 இருக்கு அப்படின்றப்ப 6 2 டைம் வராது, ஒரே ஒரு டைம் வரும். சரிங்களா? ரைட். So next intersection, it will include the common elements in 2 sets. The operator and is used to intersect 2 sets in Python. The function intersection is also used to intersect 2 sets in Python. A-க்கும் B-க்கும் பொதுவாக இருக்கக்கூடிய நம்பர் மட்டும் என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும். அந்த பர்பஸ்க்கு தான் இன்டர்செக்ஷன் ஆபரேட்டர் யூஸ் பண்றோம். ஏன்ற செட்டுக்கும் பின்ற செட்டுக்கும் பொதுவா இருக்கக்கூடிய எலமெண்ட்டை மட்டும் டிஸ்பிளே பண்றதுக்கு இந்த செட் ஆபரேட்டர் அண்டையும் இல்ல இன்டர்செக்ஷன் ஃபங்க்ஷனையும் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? தூரம் பார்ப்போம். செட் ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட், செட் பில இருக்கக்கூடிய எலமெண்ட், செட் ஏ அண்ட் செட் பி கொடுக்குறோம். ஆட்டோமேட்டிக்கா காமன் எலமெண்ட் ஆஃப் செட் ஏ அண்ட் செட் பி மட்டும் என்ன ஆகுது, ஏ அப்படின்ற செட்ல ஸ்டோர் ஆகுது. பிரிண்ட் ஏன்னு கொடுத்தோடனே 816 மட்டும் என்ன ஆகுது, நமக்கு அவுட்புட் கிடைக்குது. பாருங்க, இது எல்லாமே ஏன்ற செட்டோடைய எலமெண்ட், இது எல்லாம் பின்ற செட்டோடைய எலமெண்ட். 168ன்றது ஏலையும் வரும் பிலையும் வரும். பாருங்க, 168 168 அது காமன் எலமெண்ட் இங்க இருக்கு. அப்ப அண்ட் ஆபரேட்டர் கொடுக்கறது மூலியமா இந்த காமன் எலமெண்ட்டை மட்டும் நம்ம டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த அண்ட் ஆபரேட்டர் கொடுக்கணும். கிளியருங்களா? ஸோ விச் இஸ் இன்டர்செக்ஷன் ஆபரேட்டர். ஸோ சேம் திங் பை யூசிங் இன்டர்செக்ஷன் ஃபங்க்ஷன் வி கேன் டூ செட் ஏ செட் பி, செட் ஏ டாட் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட் பின்னு கொடுக்குறப்ப அப்போ அதோட இன்டர்செக்ஷன் வேல்யூ ஏன்ற வேரியபிள் ஸ்டோர் ஆகும். பிரிண்ட் ஏன்னு கொடுக்குறப்ப நமக்கான அவுட்புட்டை இதாவது 816 இந்த அவுட்புட் நமக்கு கிடைக்கும். கிளியருங்களா? ரைட். நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ். இட் இன்க்ளூட் ஆல் த எலிமெண்ட்ஸ் தட் ஆர் இன் ஃபர்ஸ்ட் செட், சே செட் ஏ, பட் நாட் இன் த செகண்ட் செட், சே செட் பி. அதாவது ஏ மைனஸ் பின்னு வச்சுக்கோமே. அப்ப ஏ மைனஸ் பின்னு என்ன எடுத்தோம்னா பிஐ தவிர ஏவில் இருக்கக்கூடிய எலமெண்ட் மட்டும் என்ன ஆகும், டிஸ்பிளே. ஸோ இந்த டிஃபரன்ஸ் இந்த பர்பஸ் தான் யூஸ் ஆகுது. ஸோ ஏ மைனஸ் பின்னு கொடுத்துட்டோம்னா பில இருக்கக்கூடிய எலமெண்ட், பி அப்படின்ற செட்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்டை தவிர ஏவில் இருக்கக்கூடிய எலமெண்ட் ஐ மீன் செப்பரேட் பண்ணது போக. கிளியர்?
So the minus operator is used to find the different set operation in Python. The function difference is also used to difference operation. Program to difference of two sets using minus operator. Set A, set B. அப்ப set A minus B என்ன அர்த்தம்? நான் தான் அப்பவே சொன்னேன். இந்த செட் B இருக்கு இல்லையா, இந்த B ஐ தவிர A வில் இருப்பது. அப்ப B ஐ தவிர A வில் இருப்பது இதுதான் B. இந்த பிங்க் கலர் சர்க்கிள் தான் என்னது B எலமெண்ட். ப்ரௌன் கலர் சர்க்கிள் தான் என்னது ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப பில இருக்கக்கூடிய எலமெண்டை தவிர ஏவில் இருக்கக்கூடிய எலமெண்ட். அப்ப 2 4 10 AB அதுதான் அது அவுட்புட். ஸோ 2 4 10 AB நமக்கு அவுட்புட். அடுத்து சேம் திங் டிஃபரன்ஸ் ஆபரேட்டர் எப்படி யூஸ் பண்றது, யூஸ் பண்ணி நம்ம ஏன்ற செட்ல இருக்கக்கூடிய எலமெண்ட் மட்டும் எப்படி டிஸ்பிளே பண்றதுன்னு பார்ப்போம். சேம் என்ன கொடுத்துருக்காங்க, செட் ஏ டாட் டிஃபரன்ஸ் ஆஃப் செட் பி அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்ப ஏன்ற செட்ல அவுட்புட் ஸ்டோர் ஆயிருக்கும், நமக்கு இந்த அவுட்புட் நமக்கு கிடைக்கும். கிளியர்? ரைட். சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் அப்படின்னா செட்டு ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட்டுக்கும் பில இருக்கக்கூடிய எலமெண்ட்டுக்கும் பொதுவா எலமெண்ட் இருக்கும் இல்லையா, செட் ஏ அண்ட் பி அந்த பொதுவான எலமெண்டை தவிர இருக்கக்கூடிய மற்ற எலமெண்ட். சரிங்களா? இந்த இன்டர்செக்ஷன் பார்த்தோம் இல்லையா, ஸோ இன்டர்செக்ஷனை தவிர இருக்கக்கூடிய மற்ற எலமெண்ட்ஸ். சரிங்களா? இந்த இன்டர்செக்ஷன் பார்ட்ல இருக்கக்கூடிய 1 6 8 இந்த எலமெண்டை தவிர இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய ஏ என்ற செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட், அப்புறம் பி என்ற செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட் தான் என்னது நமக்கு கிடைக்கும். எதுல அப்படின்னாக்கா சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஃபங்க்ஷன்ல. கிளியர்? ரைட். இட் இன்க்ளூட் ஆல் த எலமெண்ட்ஸ் தட் ஆர் இன் 2 sets பட் நாட் ஒன் தட் ஆர் காமன் ஆஃப் 2 sets. காமனா இருக்கக்கூடிய எலமெண்ட் தவிர இருக்கக்கூடிய செட் ஏ எலமெண்ட் அண்ட் செட் பி எலமெண்ட். என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம்? கேரட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் சிமெட்ரிக் ஹைஃபன் இல்ல அண்டர்ஸ்கோர் டிஃபரன்ஸ் இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ரைட். செட் ஏ செட் பி, செட் ஏ கேரட் செட் பி சிம்பிள் கொடுத்துருக்கோம். அப்ப காமனா இருக்கக்கூடிய எலமெண்ட் தவிர செட் ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட் அண்ட் செட் பில இருக்கக்கூடிய எலமெண்ட்டையும் ஏன்னா அவுட்புட்ல நமக்கு டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? ஸோ 1 6 8 தவிர இந்த ப்ரௌன் கலர் டேட்டாவும் இந்த கலர்ல இருக்கு இல்லைங்களா, இந்த கலர் டேட்டாவும் என்ன நமக்கு அவுட்புட்டா கிடைக்கும். சேம் டிஃபரன்ஸ் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்றோம்னா செட் ஏ டாட் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஆஃப் செட் பி. ஏன்ற செட்ல அதோட வேல்யூ ஸ்டோர் ஆகும். பிரிண்ட் ஏன்னு கொடுக்குறப்ப இந்த காமனா இருக்கக்கூடிய எலமெண்ட் 1 6 8 தவிர பாருங்க, இங்க 1 6 8 மட்டும் இருக்காது பாருங்க. இந்த எலமெண்டை தவிர இருக்கக்கூடிய மற்ற எல்லா எலமெண்ட்டுமே நாங்க அவுட்புட்ல கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.